இப்போ இவர் வந்து சொல்லலாம், எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு பிடிக்காதுமா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நீ போகாதே சொல்லலாம். அவள் ஒத்துக்கிட்டானா போகாம இருப்பா. இல்லை நான் இதுக்கு தான் போவேன், நான் போய்தான் ஆவேன் நினைச்சான்னா யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இங்க வந்து யாருக்கும் அடிமையும் கிடையாது, யாரோட டிசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணறதுக்கு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. அப்புறம் ஏங்க எனக்கு அந்த வேலை பிடிக்காதுங்க, வேற வேலை நான் செஞ்சு தரேன், அந்த வேலை செய்யுங்க சொல்லலாமே தவிர உங்க சரிங்களா? இந்த வேலை வேணாம் தான் சொல்றேன். உங்களோட ரைட்ஸ் கிடையாது. புரியலங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏங்க நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றது உங்க ரைட். அந்த வேலை எனக்கு வேணாங்க, அதனால எனக்கு லட்ச ரூபாய் வரதா கூட வேணாங்க எனக்கு அந்த காசு. நீங்க போவாதீங்க சரிங்களா? அவதானே போறா. ஏன் பொண்டாட்டிங்க நான் போவேனா தான் சொல்ல முடியாது. உங்க வேலையை நீங்க டிசைட் பண்ணலாம். நீ என்ன பண்ணணும்னு நீ தான் முடிவு பண்ண. நான் முடிவு பண்ணேன். இரு ஒரு நிமிஷம். ஆனா இதுல ஒரு பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க மேடம். நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணது. ஆமா. நீங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்க்கை நடத்துறீங்க, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒத்துமையா போகணும்னா அவரோட இஷ்டத்தை நீ பார்க்கணும், அவர் உன்னோட இஷ்டத்தை பார்க்கணும். அப்ப என்ன கூட்டிட்டு வந்து மெட்ராஸ்ல வைக்கலாமா மேடம்? அவர் ஏன் அது பண்ணறது இல்ல? தெரியல, யாராவது வச்சிருக்காங்களா எங்களுக்கு இல்ல, அதனால இல்ல, அவரால முடியல. இப்பதானே வந்திருக்காரு இல்லையா, 3 மாசம் தானே ஆச்சு, இன்னும் செட்டில் ஆகல.